ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ வீடு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பொத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் என்னை யாரும் வந்து பாதுகாக்கலை, என்னை யாருமே வந்து காப்பாற்றலை, என்னை வெளியிலே விடலை, மிளகா தண்ணியை எடுத்து குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு சிறுமி வந்து சொல்லியிருக்காங்க. 17 வயது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமியை பற்றி அதிகமாக நம்ம விவரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள், இந்த கருணாநிதிக்கு ஒரு மகன் இருக்கான், ஆண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர், அவங்களுடைய மருமகள். அப்போ கருணாநிதி அந்த எம்எல்ஏனுடைய மருமகள் வீட்டில் ஒரு பெண்ணை வேலைக்கு கொண்டு வராங்க. அந்த பெண்ணுக்கு அங்கே வேலை செய்ய பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் உனக்கு தேவையான கடன்லாம் கொடுத்துட்டோம், நீ ஏஜென்ட் வழியாக 6 மாதம் இங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அதே வேலையில் உட்கார வச்சுருக்காங்க. புதுசாக அப்போ தான் வேலைக்கு போனேன், என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. 6 மணிக்கு அந்த பிள்ளை அந்த குழந்தை எந்திரிச்சிச்சுன்னா காலையில் அப்படியே வேலையெல்லாம் செஞ்சு இரவு 1:30 மணி ஆகுமா தூங்குறதுக்கு. அது வரைக்கும் என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்க முடியுமோ அந்த சிறுமி அத்தனை கொடுமைகளையும் அனுபவிச்சிருக்காங்க. 7 மாசமா நான் வேலை செய்யறேன். 7 மாசமாவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போது கண்ணத்தில் அடிப்பாங்க, வரும்போது கண்ணத்தில் அடிப்பாங்க. அவங்களுடைய செஸ்ட்டில் பயங்கரமான அடி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேப்பரை தீப்பத்தச்சு எரிய வச்சுட்டு அதை அப்படியே அவங்க மேலே உடம்புலலாம் வைப்பாங்களாம். இப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு சிறுமி வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுவதுமாக அது வைரல். காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடல, போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல எவ்வளோ அடிச்சிருக்காங்க, என்னால் சொல்ல முடியல. அறப்போர் இயக்கத்திலேருந்து எல்லாருமே அதை பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கருணாநிதி அவர்களோ, ஏன் அவங்க வீட்டில் தானே, அவங்க மகன் வீட்டில் தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி சொல்கிறதுல எவ்வளோ உண்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த விசாரணை செய்து, அப்படி உண்மையாக இருந்தது அப்படின்னா இது பெரிய இடத்து சமாச்சாரம்ப்பா. எப்படி உண்மைன்னு சொல்லுவாங்க? நாளைக்கே அந்த சிறுமி 10 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டா, அதுக்காக அந்த சிறுமி இப்படிலாம் வந்து பொய்க்கதையை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு புது உருட்டுனாலும் உருட்டுவாங்க. நமக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு, பார்த்து பழகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இதை நீங்கி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில், என் வீட்டில் இதே மாதிரியான பிரச்சனைகள், நம்ம வீட்டு குழந்தைகள் இதே மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனை என்னன்னு. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு கையிலலாம் வெட்டுப்பட்டுரும், மஞ்சப்பொடியெல்லாம் போட்டுட்டு தான் நான் அப்படி உட்காந்துருப்பேன். எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. நானா தான் சரி பண்ணிக்கிறோம், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஐஸ் கட்டி வச்சு வீங்கி இருக்கிற இடத்துலலாம் ஒத்தனம் வச்சுக்கோ, அப்படியே சரி பண்ணிட்டு வா, மறுபடியும் வேலை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த வேலை தருவாங்க. அந்த வேலையை செய்யலைன்னா ஏன் இந்த வேலையை செய்யலைன்னு சொல்லி அடிப்பாங்க. நீங்கள் தாம்மா இந்த வேலையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நாங்கள் அப்படி கொடுத்துட்டே தான் இருப்போம். சம்பளம் வாங்குறீல்ல, நீ என்ன யாருமே இல்லாத நாய், உனக்காக யார் வரப்போறாங்க, நீ வெளியில போய் சொன்னா என்ன எவனும் வந்து கேட்க மாட்டான், எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா போதும் எல்லாரும் பொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ற இந்த டயலாக் எல்லாம் ஒருத்தி பேசியிருக்கா, அதுவும் அந்த சிறுமிகிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா தண்டனைக்குரியது தான். எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எதுக்கு ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்டா நீயே இல்லாத நாயிட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ நீங்க எப்போ கேட்க போறீங்க? அதாவது நம்ம டிபி ட்ரூப்ஸ் இல்லாட்டி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போது இதை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறோம்? நாமளும் கருணாநிதி எம்எல்ஏ அப்படின்னு சொன்னோன்னே பொத்திட்டு போக போறோமா, இல்லை அந்த பெண்ணுக்கான நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறோமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் கையிலேயே நான் விட்டுறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை வீட்டு வேலைக்கு போய் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம குழந்தைய நம்ம வீட்டு வேலைக்கு அனுப்புகிறோம், அந்த வீட்டில் 7 மாதம் வேலை செஞ்சு ₹1 கூட எனக்கு சம்பளம் தராமல் இனி போட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த செய்தி வெளியில் வரும்போது இதை அடிமைத்துவம் அப்படின்னு சொல்கிறதா, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இதெல்லாம் இப்படித்தாண்டா அப்படின்னு சொன்னால், அப்படின்னா ஒரு பெண்ணை இதே மாதிரி செய்திகள் நம்ம எப்போ பெரிய அளவில் நம்ம பொங்கி எழுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுமியை யாராவது ஒரு 4 பேர் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சுருக்கணும். அப்படி வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குத்தியோ இல்லாட்டி எரிச்சோ கொலை பண்ணியிருக்கணும். அப்படி கொலை பண்ணியிருக்கும்போது அந்த சிறுமியினுடைய எலும்புகள் எல்லாமே முறிந்து அந்த செய்தியை வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் அப்படியே ஊற்றாக வெளியில் வரும். சார், இந்த குழந்தைக்கு ஏதோ தப்பிச்சு வெளியில் வந்து ஒரு வீடியோ வெளியில் விட்டுருக்காங்க, அந்த குழந்தைக்கான ஒரு வாய்ஸாக ஒரு குரலாக நம்ம இருக்கலாம்ல. ஆளும் கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் மறந்துடுங்க. இது ஒரு அதிகார திமிர். அந்த அதிகார திமிருக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை இரையாக இருக்கலாம். இதே மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நாளைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு குழந்தை இரையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்ல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள், அப்போ ராமர் கோயில் திறக்கப்படுகிறது, அதற்கு நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால்,
இல்லை, கருணாநிதி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கலைஞர் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. சனாதன தர்மம், நம்பிக்கை, எதிர்ப்பு கிடையாது. ஓகே, இது ஒரு புதுசாக இருக்குது. அவர் சொல்கிறத கேட்டுக்கலாம். உதயநிதி அவர்கள் சொல்கிறது இப்படி தான். அயோத்தியில் ராமர் கோயிலெலாம் திறக்கிறாங்கல்ல, அப்போ அந்த திறப்பு விழாவுக்கு ஏதாவது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை, ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எங்களுடைய எதிர்ப்பு கிடையாது. ஆனால் என்ன, மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் எழுப்பப்பட்டு இருப்பதால் அதில் உடன்பாடு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எதிர்ப்பு இல்லை, ஓகே, அது என்ன உடன்பாடு இல்லை? அந்த பக்கம் ஏணி சின்னத்துக்கு ஒரு குத்து, இந்த பக்கம் தென்னை மரத்துக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, உடன்பாடு இல்லை அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போது நேராக வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க, சார் அந்த இடத்துல முதல்ல கோயில் தான் இருந்துச்சு, கோயில் இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினாங்க, மசூதியை இடிச்சுட்டு தான் இப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மறுபடியும் ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய செய்தியை வெளியில் விட்டுட்டு இருக்காங்க இந்த இரண்டு பேரும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அடுத்தா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும். அதெல்லாம் வழக்கு முடிஞ்சு அங்கே கோயில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் கட்டுவதற்கான அனுமதி கிடைத்து ராமர் கோயிலும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் முதல்லேருந்தே தொடங்குறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ நிம்மதியாகவே யாரும் அந்த ராமர் கோயிலாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே பேசக்கூடாது. கேட்டால் எனக்கு உடன்பாடு இல்லை, காரணம் இதுதான், ஆனால் எதிர்ப்புலாம் கிடையாது, நாங்கள் இந்துக்களுக்கு எதிர்ப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே திமுக பாஜகவினுடைய பல கொள்கைக்கு ஓகே சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம், பிஜேபி அவங்களுடைய கொள்கையில் நிற்கும்போது டிஎம்கே அவங்களுடைய கொள்கையில் மட்டுமே நிற்கிறார்களா, இல்லை அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்லி இந்த பக்கம் வாராங்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பிரதமரே வந்துருவாரியா, இங்கே தமிழ்நாட்டுக்கே வாராராம் மறுபடியும். கேலோ இந்தியா, கேலோ இந்தியா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாவோ போனார்ல, டெல்லி ஜாவோ, அங்கே போய் என்ன செஞ்சார்? நேராக பிரதமர் மோடி அவர்களை பார்த்தாரா, கேலோ இந்தியா வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, வந்து இந்த கேலோ இந்தியாவை தொடங்கி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாரேன்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இப்படி 3 ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அவருடைய ட்ராவல் பிளான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கர்நாடகாவில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அரசாங்க ரீதியான சில விஷயங்கள், அதை முடிச்சுட்டு மாலை 6 மணிக்கு இந்த கேலோ இந்தியாவினுடைய தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற போகிறார்கள். அப்படிங்கிறதுனால 5 அடுக்கு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கருப்பு பலூனுக்கு வேலை வந்துருச்சு, காணிப்பாங்க, மோடியை எதிர்ப்பாங்கல்ல, எல்லாரும் கண்டிப்பாக எதிர்ப்பாங்கல்ல, கருப்பு கொடி காண்பிப்பாங்க, பிஜேபி வெளியில் போன்னு சொல்லுவாங்க, மோடி வெளியில் போன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்னென்ன ஹேஷ்டாக் எப்படி ட்ரெண்ட் அடிக்க போகுதோ, ஐயோ, இதில் திமுக விட இந்த திமுகவுக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. பாரு, நாளைக்கு மோடி வரும்போது நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம், கருப்பு பலூனை பறக்க விடுவோம், கருப்பு ரப்பனை கையில் கட்டியிருப்போம். சார், வெள்ளை கொடை எதுவும் எடுத்துகிட்டு போயிட மாட்டீங்களே கடைசி தடவை செஞ்ச மாதிரி? அது எப்படிப்பா கருப்பில் கொடை இல்லாமல் வெள்ளை கொடை எங்கேருந்துப்பா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கும் எனக்கு பெரிய ஒரு ஞாபகமாக இருக்குது. சரி, பரவாயில்லை, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ கேலோ இந்தியா ஹிந்தி தானப்பா, அங்கேயும் வந்துட்டு கேலோனா ஹிந்தி, ஏண்டா இப்படி வெந்த புண்ணில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, ஏதோ ஹிந்தி தெரியாது, ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் வச்சு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுனால இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறத மாற்றிட்டு தமிழில் ஏதாவது விளையாடு இந்தியா, விளையாட்டு இந்தியா அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கலாம்ல. ஹிந்தியை திணிக்கக்கூடாது பார்த்தீங்களா? ஏன்னா இதில் மும்மொழி கொள்கை இல்லை, 2 மொழி கொள்கையும் இல்லை, நேரடியாக ஹிந்தியோ அப்படியா இருக்க கேலோ இந்தியா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சரிப்பட்டு வரல நம்ம கொள்கைக்கு. அதிமுக கொஞ்சம் பார்த்து எல்லாம் சைஸ் பண்ணி போயிருங்க. சரிப்பா, அடுத்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு மட்டும்தான் வராரான்னு பார்த்தா கிடையாது. டிடி தூர்தர்ஷன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து இப்போ டிடி பொதிகைன்னு சொல்லுவோம்ல, அதை டிடி தமிழ் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஒளிபரப்புத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளிபரப்புத்துறைக்கு தேவையான ஒரு 250 கோடி ரூபாய்க்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணுறதுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள். அதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயிலினுடைய திறப்பு விழாலாம் இருக்க போகுதுல, அதை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கே சாமி தரிசனம் செய்ய போகிறாரு. அது கழிஞ்சு ராமேஸ்வரம் போகிறாரு. ராமேஸ்வரத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அதன் பிறகு அங்கே கடலில் குளிக்க போகிறாரு, அந்த தண்ணியை கொண்டு போக போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமே இந்நேரம் டிஎம்கே. சார், இது வடக்குப்பட்டி ராமசாமி மண்ணுன்னு நினச்சிடாதீங்க, உண்மையாக ஈவேரா பெரியார் அவர்களுடைய மண். வடக்குப்பட்டி ராமசாமி கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அது வேற. அப்போ அவர் சொன்ன மாதிரி இங்கே ஏதாவது எதிர்ப்புகள் தெரிவித்து அப்படியே ஆட விட்டுருக்க வேண்டாமா, தெரிக்க விட்டுருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் என்ன துள்ளியிருப்பாங்க.
எனக்கு என்னமோ இவங்க எதிர்க்கட்சியாக நல்லா ஆக்ட் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு எதிர்க்கட்சியாக. அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழலை தட்டி கேட்டார்கள். அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்து நிறைய பதாகைகளை ஏந்தி நிற்பார். அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்ல வேண்டாம், தீயா இருப்பார். அப்படி இருக்கும்போது நல்லா இருந்துச்ச மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் தோணுதா, உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கருத்துக்களாக பதிவுகள் வரட்டும். அடுத்தா சசிகலா அவர்கள் சொன்னது தான். எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் வருது, சசிகலா அவர்கள் வராங்க, ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. இப்போ வந்து திமுக அரசாங்கம் நல்லாவே ஆட்சி செய்ய மாட்டேங்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிற மாதிரி குறைகள் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி திமுக அரசாங்கம் நல்லாவே ஆட்சி செய்ய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சசிகலா அவர்கள் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. தொண்டர்கள் பேசுவது எனக்கு நல்லா கேட்குது, நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது, விழுகாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நானும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மாதிரி தான் யோசிக்கிறேன். நாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். யாரெல்லாம்? டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், இபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த 4 பேரும் ஒன்றிணைந்தால்தான் ஏடிஎம்கேக்கு பவர் அப்படிங்கிறது திரும்ப வரும். அதுக்காகத்தான் நான் உழைக்க போகிறேன், அதை ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு சபதம் கொடுக்கிறேன். கண்டிப்பா என்னால் அது முடியும். நான் மறுபடியும் அதிமுகவை பெரிய பலசாலி ஒரு கட்சியாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது அவுட் சைட் ஆஃப் அதிமுக நார்மலாக திங்க் பண்ணக்கூடிய எல்லாருமே, ஏன்பா அதிமுக இப்படி கிடக்கு, அந்த அம்மா இருந்த கட்சியாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதிமுகவை சார்ந்த, இல்லாட்டி அதிமுகவை விரும்பிய, இல்லாட்டி திமுகக்கு எதிர்ப்பாக இருந்த நபர்கள் எல்லாருமே நினைப்பது அதிமுகவில் இந்த பிளவுகள் வேண்டாமே அப்படிங்கிறது தான். இது மட்டும் நடந்துச்சுன்னா 2024 தேர்தலாக இருக்கட்டும், இல்லாட்டி 2026 தேர்தலாக இருக்கட்டும், இரண்டுலேயுமே பெரிய பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கும். ஆனால் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் மனசு வைக்கணும். அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஈகோக்கள், காசு, பணம், அதுக்கான நிறைய பிரச்சனைகள் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா. குடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்கும், நிறைய பேர் அதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மீறி ஏடிஎம்கே ஒன்றிணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. எம்எல்ஏ வீடுனா பொத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கும். சோஷியல் மீடியாக்காரங்களாம் அப்படி கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத எட்டி பார்க்குறது தான் நிறைய சோஷியல் மீடியாவினுடைய அந்த ஃபாலோவர்ஸ், இல்லாட்டி அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலையே அதுதான். பிக் பாஸ்லாம் ஏன் சக்ஸஸ் ஆகுது? அடுத்த வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எட்டி பார்க்கக்கூடிய அந்த மனநிலைமை தான். அதனால் கருணாநிதி, எம்எல்ஏ கருணாநிதி வீட்டினுடைய மருமகள் இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த பெண் நாளைக்கு வந்து பிறல் சாட்சியாக எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செய்தி உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ப்பா. முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யோசிங்க, ஏதாவது யோசித்து நாளைக்கு அந்த குழந்தை இறந்த பிறகு, இல்லாட்டி அந்த குழந்தையை நான் சொல்ல, வேறு எந்த குழந்தைனாலும் ஒரு குழந்தை இறந்த பிறகு அதுக்கு நீதி கேட்பதை விட உயிரோடு இருக்கும்போதே நீதி வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியாவது நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.